வணக்கம். காரைக்கால் மீனவர்களை மீட்க பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக மனு அளிக்க வந்த காரைக்கால் மீனவர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, காசாக்குடி மேடு, கோட்டுச்சேரி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 29 மீனவர்கள் 4 விசை படகுகளில் கடந்த 30ஆம் தேதி காரைக்கால் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மீனவர்களையும் அவர்களது விசைப்படகு வலைகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்துச் சென்றது. எனவே பாதிக்கப்பட்ட மீனவர்களையும் விசைப்படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி காரைக்கால் மீனவர்கள் காரைக்கால் மாவட்ட மீனவ பஞ்சாயத்து வீரதாசன், மீனவர் பேரவை பொதுச் செயலாளர் இளங்கோ ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் சட்டசபை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 29 மீனவர்களையும் அவர்களது விசைப்படகுகள் வலைகளை இலங்கை கடற்படை சிறைபிடித்துச் சென்றுள்ளது. அவர்களை விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும், மேலும் பிரதமரையும் மத்திய அமைச்சர்களையும் நேரில் சந்தித்து புதுவை மீனவர்களை சிறைபிடிப்பதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளதாக கூறினார். அதேபோன்று மீனவ பஞ்சாயத்து தலைவர் வீரதாசன் கூறுகையில், தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் இதனால் மீனவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே புதுவை அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார். புதுவை AFT மில் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பினர் மில் நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் ஆயர்கூட்டம் நடத்தினர். புதுவை AFT மில்லில் தொழிலாளர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்காத மில் நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும், லே ஆஃப் என்று பணி முடக்கம் செய்வதை கண்டித்தும், பட்டானூர் நிலத்தை விற்பனை செய்ய முயல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் B யூனிட் வாயில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் வாயிற்கூட்டம் நடத்தினர். கூட்டமைப்பு தலைவர் தனுசு தலைமையில் பொதுச் செயலாளர் முத்தமிழன், துணைத் தலைவர் மணி மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். தொழிலாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை சுல்தான்பேட்டை முகமதியா பள்ளி வாசலில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சிறப்பித்தார். புதுவை வில்லியனூர் அருகே சுல்தான்பேட்டையில் உள்ள முகமதியா பள்ளி வாசலில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், அரசு கொறடா நேரு, வாரிய தலைவர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன், NR காங்கிரஸ் பிரமுகர் சரவணன், வாரிய தலைவர் ரகு என்கின்ற முனுசாமி உள்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும், இஸ்லாமிய பெருமக்களும், பள்ளிவாசல் நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்று தொழுகை செய்து நோன்பு கஞ்சியை அருந்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முகமதியா பள்ளிவாசல் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ரவுடி மர்டர் மணிகண்டனை சிறைக்குள் கொலை செய்ய திட்டம் தீட்டி 5 பேர் ஏனாம் சென்றதால் மர்டர் மணிகண்டனின் உறவினர்கள் அவரது உயிருக்கு ஆபத்து என்று மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு மனு அனுப்பியுள்ளனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து மர்டர் மணிகண்டன் ஏனாம் சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் அவரை கொலை செய்ய ஒரு கும்பல் திட்டம் தீட்டி 5 பேர் ஏனாம் சென்று ஒரு மதுக்கடையில் தகராறு செய்து சிறைச்சாலைக்குள் சென்று கொலை செய்ய திட்டமிட்டு அதன்படி மதுக்கடையில் ரகளை செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஏனாம் போலீசார் அவர்கள் 5 பேரையும் கைது செய்து புதுவை போலீசாரை தொடர்பு கொண்ட போது அவர்கள் மர்டர் மணிகண்டனை கொலை செய்ய சதி செய்தது தெரிய வந்ததால் அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இதனால் மர்டர் மணிகண்டனை கொலை செய்யும் திட்டம் முறியடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மர்டர் மணிகண்டனின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அவரது உயிருக்கு ஆபத்து என மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மனித உரிமை ஆணையத்திற்கு மனு அனுப்பியுள்ளனர். புதுவை காவல்துறையில் 7 ஆய்வாளர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை காவல்துறையில் 7 ஆய்வாளர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான உத்தரவு காவல் தலைமையக SP IRC மோகன் பிறப்பித்துள்ளார். அதன்படி மாஹே ஆய்வாளர் சண்முகம் திருக்கனூர் காவல் நிலையத்திற்கும், அங்கிருந்த ஜிந்தா கோதண்டராமன் சிறப்பு அதிரடி படைக்கும், உருளையன்பேட்டை ரகுநாயகம் கோரிமேட்டிற்கும், அங்கிருந்த வீரவல்லவன் உருளையன்பேட்டைக்கும், CID பால் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கும், அங்கிருந்த மர்தினி காரைக்கால் கடலோர காவல் படைக்கும், கடலோர காவல் படை ராஜசேகர் காரைக்கால் நகரத்திற்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை கன்னியக்கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைச்சர் தியாகராஜன் வருவாய்த்துறை சார்பில் நிவாரண நிதியினை வழங்கினார். புதுவை பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னியக்கோவிலில் பிரதான சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கண்மணி என்பவரின் வீடு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது மற்றும் வீட்டில் இருந்த சுமார் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியது.
இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மின்துறை அமைச்சருமான தியாகராஜன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் கூறி வருவாய்த்துறை சார்பில் 12,000 ரூபாய் நிவாரண நிதியையும் வேட்டி, சேலை போன்றவற்றையும் தமது சொந்த செலவில் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். அப்போது வருவாய் அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னியபெருமாள் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டையில் கோவில் கொண்டு வேண்டுவோருக்கு வேண்டும் வரமருளும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனமும் சிறப்பு வழிபாடும் தொடர்ந்து குத்துவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. விழாவில் 200க்கும் மேற்பட்ட மகளிர் நோம்பிருந்து குத்துவிளக்கிற்கு குங்குமம் மற்றும் பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாராதனை செய்தனர். குத்துவிளக்கு பூஜை செய்த மகளிருக்கு மங்கள பிரசாதம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மேற்பார்வையில் அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். லேப்டாப்பை மடியில் வைத்து பயன்படுத்துபவர்களுக்கு நிறச்சிதைவு நோய் அதிகம் வருவது தெரியவந்துள்ளது. லேப்டாப்பில் இருந்து வெளிவரும் வெப்பத்தால் தோல் பகுதி சிவந்து போகும். பிறகு அந்த இடத்தில் சிறிய கொப்பளங்கள் உருவாகி அரிப்பு ஏற்படும். அதை சொரிய சொரிய அந்த இடத்தில் தோலின் நிறம் மாறி தடித்த கருப்பான தோலாக மாறிவிடும். இதற்கு ரோஸ்டட் ஸ்கின் சிண்ட்ரோம் என்று பெயர். காஷ்மீர் பகுதியில் உள்ளவர்கள் குளிரிலிருந்து தப்பிக்க ஒரு பானை நிறைய நெருப்பை போட்டு அதை வயிற்றோடு சேர்த்து கட்டிக்கொள்வார்கள். அப்போதைக்கு குளிரிலிருந்து தப்பித்தாலும் நெருப்பால் உண்டான காயம் தோலில் தடிமனான ரோஸ்ட் போல் தங்கிவிடும். இதுதான் ரோஸ்டட் ஸ்கின் சிண்ட்ரோம். இது போன்ற பாதிப்பு லேப்டாப் பயன்படுத்துவோருக்கும் வருகிறது. லேப்டாப்பில் காரியம் சேர்த்திருப்பார்கள். அதிக நச்சுத்தன்மை நிறைந்த இந்த தனிமம் உடலுக்கு பல ஆபத்துகளை உருவாக்கும், அலர்ஜியை உருவாக்கும். இதனால் கொப்பளம், அரிப்பு, தோல் தடிப்பு போன்ற நோய்கள் வரும். லேப்டாப்பை தொடர்ச்சியாக அருகில் வைத்து பார்ப்பதால் கண்ணுக்கு அடியில் இரத்த ஓட்டம் குறைந்து கருவளையம் நிரந்தரமாக தங்கிவிடுகிறது. மடியின் மேல் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அரை மணி நேரத்திற்கு மேல் வேண்டாம். துணி, தலையணை, பிளாஸ்டிக் பொருட்களின் மீது லேப்டாப்பை வைத்து பயன்படுத்துவது ஆபத்தானது. லேப்டாப்பில் இருந்து வெளியாகும் வெப்பத்தை கட்டுப்படுத்த இப்போது சிறிய ஃபேன் கொண்ட கூலிங் பேட் உபகரணங்கள் வந்துவிட்டன. குழந்தைகளிடம் இருந்து லேப்டாப்பை சற்று தள்ளியே வைத்திருங்கள். பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தெலுங்கானா மசோதா தாக்கல் செய்யப்பட மாட்டாது என்று உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஷிண்டே, திங்கட்கிழமையன்று தொடங்கும் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் தெலுங்கானா மசோதா தாக்கல் செய்யப்பட மாட்டாது. அநேகமாக இந்த மசோதா அடுத்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படலாம். பொதுவாக ஒரு மாநிலத்தை உருவாக்குவதற்கு 8 முதல் 9 மாதங்களாகும். இருப்பினும் அடுத்த 5.5 அல்லது 6 மாதங்களிலோ அல்லது இன்னும் விரைந்தோ தெலுங்கானாவை நடைமுறைப்படுத்துவோம். ஆந்திர சட்டசபையில் தெலுங்கானா தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தெலுங்கானாவுக்காக தீர்மானம் கொண்டு வந்தால் நல்லதுதான். அரசியல் சாசனப்படியே ஒரு மாநிலம் உருவாக்கப்படும் என்றார். பாகிஸ்தான் சிறையில் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு உயிரிழந்த இந்தியர் சரப்ஜித் சிங்கின் மகள் சுவபந்தில் கௌரவுக்கு அரசு வேலை வழங்கி பஞ்சாப் மாநில அரசு கௌரவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் உளவு பார்த்ததாக கூறி இந்தியரான சரப்ஜித் சிங் கைது செய்யப்பட்டு லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சிறையில் இருந்த அவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டார். இதையடுத்து லாகூர் நகரில் உள்ள ஜின்னா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சரப்ஜித் சிங் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது உடல் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. சரப்ஜித் சிங்கின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் பஞ்சாப் மாநில அரசு 3 நாள் துக்கம் கடைபிடித்தது. அவரது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்கியது. சரப்ஜித் சிங்குக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் சரப்ஜித் சிங் மகளுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என உறுதியளித்தார். அதன்படி சரப்ஜித் சிங்கின் மகள் சுபன்தீஸ் கௌரை உதவி கலெக்டராக நியமித்து பஞ்சாப் முதல்வர் இன்று உத்தரவிட்டார். இதற்கான பணி நியமன ஆணையை அவரிடம் வழங்கி வாழ்த்திய முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல், நாட்டிற்காக சரப்ஜித் சிங் செய்த மிகப்பெரிய தியாகத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் அவரது மகளை இந்த பதவியில் அமர்த்தி பஞ்சாப் அரசு காணிக்கை செலுத்துகிறது என்றார்.
ஒரு இந்தியர் என்பதற்காகவே பாகிஸ்தான் ஜெயிலில் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்த சரப்ஜித் சிங் ஒரு தேசிய தியாகி என்றும் அவர் பாராட்டினார். செய்திகளை தரும் 100 வெப்சைட்டுகளை சீன அரசு முடக்கியுள்ளது. இதனால் அரசுக்கு எதிரான குரல் கொடுக்கும் மக்கள் பத்திரிகையின் கருத்து சுதந்திரத்தை அரசு பறிக்கிறது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சீனாவில் வெப்சைட் மூலம் கருத்துக்களை சொல்வது அதிகரித்து வருகிறது. அதிலும் சமீப காலமாக செய்திகளை தரும் வகையில் 100க்கும் மேற்பட்ட வெப்சைட்டுகள் தலைதூக்கியுள்ளன. இதில் அரசு மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் குறித்த செய்திகளும் இந்த வெப்சைட்டுகளில் இடம்பெற்றன. மாகாண அளவில் நிலவும் அரசியல் விவகாரங்கள் தான் அதிகம் இடம்பெற்றன. இந்த வெப்சைட்டுகளுக்கு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்கிறது. இந்நிலையில் ஓசைப்படாமல் இத்தகைய வெப்சைட்டுகளை முடக்கும் வேளையில் சீன அரசு இறங்கியது. கடந்த மே மாதம் ஆரம்பித்த இந்த அதிரடி நடவடிக்கைக்கு இதுவரை 107 வெப்சைட்டுகள் முடங்கியுள்ளன. மக்களிடம் பிரபலமாக விளங்கிய வாய்ஸ் ஆஃப் த பீப்புள், டெமோக்ராட்டிக் லீகல் சூப்பர்விஷன் நெட், சைனீஸ் சிட்டிசன்ஸ் நியூஸ், ஜஸ்டிஸ் ஆன்லைன் ஆகியவை அடங்கும். இந்த வெப்சைட்டுகள் ஆன்லைன் தொடர்பான அங்கீகாரம் அளிக்கும் அரசின் தேசிய இன்டர்நெட் கட்டுப்பாட்டு மையத்திடம் உரிமம் பெறவில்லை. அடையாளம் தெரியாத சிலர் திட்டமிட்டு தவறான தகவல்களை தந்து மக்களை குழப்ப முயற்சிப்பது தெரிய வந்தது. அதனால் இந்த சட்டவிரோத வெப்சைட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதாகிவிட்டது என்று அரசு அதிகாரிகள் கூறியுள்ளனர். முஸ்லிம் நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களின் மீது அல் கொய்தா பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தும் அபாயம் உள்ளதால் இம்மாதம் 4ஆம் தேதி இந்த தூதரகங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. முஸ்லிம் நாடுகளில் உள்ள தூதரகங்களில் அல் கொய்தா பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க புலனாய்வு நிறுவனத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக பாக்தாத், கெய்ரோ, அபுதாபி ஆகிய நகரங்களில் உள்ள தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என அமெரிக்கா சந்தேகிக்கிறது. இதையடுத்து இம்மாதம் 4ஆம் தேதி தூதரகங்களை மூடும்படி அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேல், ஜோர்டான், பஹ்ரைன், குவைத், லிபியா, ஓமான், கத்தார், சவுதி அரேபியா, ஏமான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் உள்ள தூதரகங்களையும் முன்னெச்சரிக்கையாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மூட அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.